இலங்கையில் தென்பகுதியில் மாணிக்க கங்கை கரையில் அமைந்துள்ள கதிர்காம முருகன் கோயில் முருகப்பெருமான் வள்ளி நாயகியை மணமுடிந்த தலமாகவும் போரில் அசுரர்களை வென்ற இடமாகவும் போற்றப்படுகிறது. இது இந்துக்கள், பௌத்தர்கள் மற்றும் பழங்குடி வேடர்கள் என அனைவராலும் வழிபடும் ஸ்தலமாகும். சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றிய கதிர் அதாவது ஒளி மற்றும் சரவண பொய்கையில் உதித்த காமம் அதாவது அழகன் இணைந்ததால் கதிர்காமம் என பெயர் பெற்றதாக கருதப்படுகிறது. தற்போதுள்ள ஆலயம் 1581 முதலாம் ராஜசிங்க மன்னனாலும் பின்னர் 1634 இரண்டாம் ராஜசிங்க மன்னனாலும் கட்டப்பட்டதாக வரலாற்று அறிஞர்கள் கருதுகின்றனர். 7 மலைகளில் ஒன்றின் மீது கதிர்காம கந்தன் காட்சி கொடுத்ததின் ஞாபகார்த்தமாகவும் மாணிக்க கங்கையின் இடது கரையோரத்தில் வள்ளியை மனம் புரிந்ததை குறிக்கும் முகமாகவும் கதிர்காம கோவில் என்ற பெயரில் கட்டப்பட்டது. 3/4 ஏக்கர் நிலப்பரப்பில் உள்ள கோயில் சுற்றுமதில் 6 அடி உயரத்தில் செங்கட்டியால் கட்டப்பட்டுள்ளது. சதுர வடிவிலுள்ள கோயில் வீதியில் சிறிய கோயில்கள் உள்ளன. கந்தனின் அண்ணன் கணபதிக்கும் மூத்த மனைவி தெய்வானைக்கும் தனித்தனி கோயில்கள் உள்ளன. வள்ளி அம்மையின் கோயில் தேவாலயத்திற்கு எதிரே உள்ளது. பிள்ளையார் கோயில் அருகில் ஒரு அரச மரமும் உண்டு. இங்கு தமிழ், இந்துக்கள், சிங்கள பௌத்தர்கள் மற்றும் வேடர்கள் வழிபாட்டு மரபுகள் கலந்து காணப்படுகின்றன. திருவிழா ஒவ்வொரு ஆடி மாதமும் நடைபெறும். அப்போது தீ மிதித்தல், காவடி ஆட்டம் மிகவும் பிரபலம். இக்கோவிலில் பூசைகள் பெரும்பாலும் பௌத்த கப்புராலைகளால் செய்யப்படுகின்றன. மூலவர் சிலைக்கு பதிலாக யந்திரம் இருப்பதால் வாயில் வெள்ளை துணியை கட்டிக்கொண்டு அமைதியான முறையில் பூசைகள் நடத்தப்படுகின்றன. ஆதிமூல அறைக்குள் பக்தர்கள் செல்ல முடியாது. திரையால் மூடி மறைக்கப்பட்டுள்ளது. பூசகர் மற்றும் உள்ளே சென்று பூஜை செய்து வருவர். அதிகாலை 4 மணிக்கும் பிறகு 10 மணிக்கும் மாலை 6 மணிக்கும் பூஜைகள் நடைபெறும். அருணகிரிநாதர் இஸ்தலத்தில் வணங்கி வழிபட்டு 25க்கு மேற்பட்ட திருப்புகழ் மாலைகளை பாடியுள்ளார். கதிர்காம திருப்புகழ்: பாரவித வளைத்த தரித்ரிகோண சைலர் துக்கர் கதிர்கா வீர. ஓகே சார். முடிஞ்சதா? ஆமா சார். நீங்க ஏதாவது பாட்டு பாடுறீங்களா? இல்ல சார். முருகனுக்கு இல்ல சார். ஓகே.